அனைவருக்கும் வணக்கம். எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியிலேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி ஆனுவல் பிளானரில் டேட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4. ஸோ அதாவது ஏப்ரல் கடைசி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் கடைசியில் அப்ளை பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்பொழுது எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஸோ மே மந்த் 5th 7th வரைக்கும் அதில் நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15 ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் 9:30 12:30 வரைக்கும் இருக்கும். ரைட், மெயின்ஸுக்கான டேட் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இது ஆஸ் யூஷுவல். இந்த டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து நமக்கு 15/6, கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்க்கும்பொழுது இந்த டே நமக்கு 70 போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அதாவது 70 அப்படிங்கும்பொழுது ஓரளவு கொஞ்சம் நல்ல நம்பர் தான், அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். பட் எதுவோ நமக்கு நிறையா போஸ்டிங் எதிர்பார்த்து கம்மியாக வந்துச்சு அப்படிலாம் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் தான் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ டெப்டி கலெக்டர் வந்து நமக்கு 28 போஸ்டிங் இருக்குது. டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 7 போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர், ஸோ இது வந்து கமர்ஷியல் டேக்ஸில் 19 போஸ்டிங் இருக்குது. ஏடின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 7 போஸ்டிங் இருக்குது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 3 போஸ்டிங் இருக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இது வந்து 6 போஸ்டிங் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 70 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து ஓசி கேட்டகரி, அதாவது அதர் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஓப்பன் கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடியது எஸ்சி, எஸ்டி, பிசி இதெல்லாம் தவிர்த்து இந்த ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லா டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டி. ஸோ டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 44 வயசு. ஸோ அதே இதில் வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 50 வயசு. டெஸ்டியூட் விடோ அவங்களுக்கு வந்து 39 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு லா டிகிரி இருந்துச்சுன்னா 40 வயசு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. ஸோ இதில் வந்து லா டிகிரி இருந்துச்சுன்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 49 வயசு, லா டிகிரி முடித்தவங்களுக்கு 50 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 55 வயசு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு. இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் படிக்கணும். ஸோ அதாவது வேகன்சி கம்மி அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இருக்கக்கூடிய சான்ஸை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்ன டைமுக்கு கரெக்டாக போட்டாங்க. ஸோ அதனால் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நல்லா படிங்க. ஸோ ஓகே, இப்போமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் இங்கே வாங்கிடலாம். ஸோ சேலரி லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கான்ஃபிடென்ட்டோட படிங்க. நல்லதே நடக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.